வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 10:22 வரை, அதன்பின் உத்திராடம், திதி தேய்பிறை, ஏகாதசி. யோகம் அமிர்த யோகம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். நாளைய விசேஷம் திருவோண விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. மாலை 4:37 அளவில் சந்திர பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்றைய தினம் ஏகாதசி விரதம், பெருமாளை வணங்க வேண்டிய தினம். நாளைய விசேஷம், நாளைக்கு திருவோண விரதம். தொடர்ச்சியாக 2 நாட்களும் பெருமாள் வழிபாடு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதனால் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய தினம். இந்த வழிபாடு மாதத்துக்கு ஒவ்வொரு வழிபாடு வந்துகிட்டே தான் இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி வரும், பிரதோஷம் வரும், கிருத்திகை வரும், சஷ்டி வரும். இது எல்லாம் இதற்காக. நம்ம அன்றாடம் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது பனி போல் விலகணும். அதற்கு தான் இந்த வழிபாடு. ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பிள்ளையாரை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும். அவரவர் பிடித்த தெய்வத்தை அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களில் வணங்குவது சிறப்பு. அது மாதிரி பெருமானுக்கான வழிபாடு இன்றைக்கி ஏகாதசி விரதம், நாளைக்கு திருவோண விரதம். 2 நாட்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், ராம நாமத்தை சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வத்திட்ட முறையிடுவதே சிறப்பு. முறையிடுவதால் உங்கள் பிரச்சனைகள் தீரும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாள். புகழும் செல்வாக்கும் கூடக்கூடிய நாள். 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சந்திரன் உலவக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடும் உங்கள் ராசி அதிபதியோடும் இணையப் போகிற ஒரு நாள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்திலும் வேலை செய்பவர்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களோடு ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மாலையில் சாயங்காலம் 4:47 அளவில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வருகிறார். அதனால் இன்றைக்கி ஈவினிங் மேலே ஏதாவது வேலை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப முக்கியமான ஒர்க்கு இன்றைக்கி முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மாலை நேரத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது. முக்கிய பணிகள் யாராவது பார்க்கணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னா ஈவினிங் பார்க்க முடியுமா பாருங்கள். இல்லை ஈவினிங்கில் அவர் அவைலபிள் இல்லைன்னா நாளைக்கு வைத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று காலை பொழுது மத்தியானம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 2 குடையவர். அவர் தான் தனஸ்தானத்துக்குரிய கிரகம். அவர் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து அவரை 9ஆம் பார்வையாக
பார்க்கிறார். அதனால் குரு பார்வையில் சந்திர பகவான் இருப்பதால் இன்றைக்கி காலையில் நேரத்தில் நிறையா பணவரவு ஏற்படும். மாலை நேரத்தில் சந்திராசிரமம் ஆரம்பிப்பதால் எந்த வேலையை எடுத்து செய்தாலும் இன்று காலையிலே செய்து முடிச்சுறது நல்லது. மாலை நேரத்தில் கோயில்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சில அமைதியான இடம்னு இருக்கும். நம்ம சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வேவ்லென்த்துக்கு ஒத்து வரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது நலம். கடகராசிக்காரர்களுக்கு இது யோகமான நேரம். உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பார்வை. இன்றைக்கி காலையில் பொழுது மத்தியானம் 4 மணி வரைக்குமே குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திர பகவான் 7ஆம் இடம் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்ப்பது ஒரு யோகம், ராசி அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம். இந்த 2 யோகமுமே இன்றைக்கி நடக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தடையின்றி நடக்கும். அதுலேயும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்லா படித்து மார்க் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும். சில பேருக்கு வந்து கெஸ்ட்டு வந்துடுவாங்க, வீட்டில் குழந்தைங்களால் படிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்வாயர்மெண்ட்டு நம்மளுடைய சுற்றம் சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நல்லா படிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உயர்வை தரும். வியாபாரம் நன்றாக நடக்கும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். சில பேர் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இப்போ உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான நேரம். இல்லை ட்ரை பண்ணால் ப்ரமோஷன் ஆகும், கிடைக்கும். அதற்கான சில ஆயத்த வேலைகளை நீங்கள் செய்யலாம். திருமணமான இளம் வயது தம்பதியினருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நல்ல நேரம் இது. ஆண் வாரிசு வரும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு பிறப்பதற்கு உருவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். உங்கள் ராசிக்கு 11க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகபோகமான வாழ்க்கை அமைவதற்கான நேரம் இது. இன்றைக்கி 5 மணி அளவில், 4:45 மணி அளவில் உங்கள் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் வருகிறார். 5ஆம் இடம் வரும்போதும் சிறப்பான யோகத்தை தான் இது செய்ய போகுது. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் வேண்டிகிட்டு இருந்த வேண்டுதல் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. இதெல்லாம் நீங்கள் வேணும்னு கேட்டு கடவுளிடம் பிரார்த்தனை செஞ்சீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைக்க போகிற நேரம். யோகமான நாள், யோகமான நேரம். நல்ல காலம் பிறந்தாச்சு. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்து செய்யலாம். வெற்றிக்குரிய நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தம்பி, தங்கை இவர்கள் மூலம் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சில பேர் சில உதவிகளை வந்து தம்பி தங்கைகளிடமே கேட்பாங்க. அவர்களுடைய உதவி இப்போ கிடைக்கும். இல்லது அவர்களுடைய ஆதரவு கரம் நமக்கு இருக்கும். தம்பி கூட நின்னாலே அது ஒரு சப்போர்ட். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிம்பாங்க. அது போன்ற ஒரு நேரம் இது. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து காதுக்கு கிடைக்க போது. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி உங்களை மகிழ்விக்கும். யோகமான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்க்காத பண வரவு ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். நீண்ட நாளாக எண்ணிய சில காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும். படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், அது வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது படித்து முடிச்சுட்டு வேலையில் இருந்துட்டு ப்ரமோஷனுக்காக சில படிப்பு படிப்பாங்க. அதுபோல் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு படிப்பில் ஞானம் ஏற்படும். அப்படி ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இது. பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். இருந்தபோதும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும். மாலை நேரத்திற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குங்க. இல்லைனா பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள். இன்றைக்கி மாலை நேரத்திற்கு பிறகு மிகவும் யோகம் நன்றாக இருக்குது. காலை நேரத்தில் சிறு வலி உடலில் வந்து நீங்கும். இருந்தபோதும் இந்த நாள் யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுப விரயம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஆஸ்பத்திரி
அந்த மாதிரியான சிகிச்சை, இந்த மாதிரியான செலவுகள்லாம் விரயம். அதெல்லாம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விரயம். சுப விரயம் அப்படிங்கிறது திருமணம், அது போன்ற வைபோகங்கள் மாதிரியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இதெல்லாமே. இன்றைக்கி அதுக்கான ஒரு நேரமும் வாய்ப்பும் நிறையா இருக்குது. சுக்கிரன் ராசி கிடக்கும்போது தான் திருமண விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு இப்போது திருமணத்திற்கான நேரம் வந்தாச்சு. காலமும் நேரமும் கணியும் போது தான் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். இப்போது உங்களுடைய இந்த கோச்சார கிரக நிலை பிரமாதமாக இருக்குது. பிறவி கால ஜாதகமும் வலுவாக இருக்கும் சமயத்தில் திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாகும் நேரம் இதுதான். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு தேவையான கிரகங்கள், அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வலுவாக அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துலலாம் எந்த கிரகங்கள் இருந்தால் அது கும்பராசிக்கு வலு சேர்க்குமோ அந்த வகையில் அனைத்து கிரகங்களும் வலுவாக அமர்ந்திருக்கு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கையில் காசு புழக்கம் நிறையா இருக்கும். இப்போல்லாம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இப்போ அதிகமாக எல்லோரும் பண்ணுறாங்க. லிக்விட் கேஷெல்லாம் கையில் பார்க்குறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. பணப்புழக்கம், கையில் பணம் நடமாட்டம் அப்படிம்பாங்க, அது இருக்கும். இப்போது உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் வரும், நல்ல பண நடமாட்டம் இருக்கும். மனது முதல்ல அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உடம்பில் இருந்த நோய் நொடிகள்லாம் விலகி ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். சுய தொழில் செய்பவர்களுக்கு இது அதிக லாபங்களை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சேவை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். உங்களுடைய பெயர் பல பேரிடம் பரிந்துரைக்கப்படும். இவர் தான் இந்த துறையில் சிறந்தவர் அப்படின்னு. அது போன்ற ஒரு நாள். உங்களுடைய கௌரவங்கள் உயரக்கூடிய நேரம். செய்யக்கூடிய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாள். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மன திருப்தி ஏற்படணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பணத்தை ஈட்டக்கூடிய விதத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நாள். நல்ல நாள் இது.